அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 12/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அவ்வளோவா ரொம்ப அதிகமாக நியூஸ் இல்லை. ஸோ ரொம்ப கம்மியாக தான் வந்து நானே சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2 பேஜெலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோவா இல்லை. ஸோ சென்னை இதெல்லாம் ஸ்பெசிஃபிசிட்டியாக கொடுத்துருக்குது. அவ்வளோ நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் பார்த்தா போதும். ஸோ சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக அமைக்குது. ஐஏஎஸ்சி டெவலப்ஸ் மெத்தட் டு ரிமூவ் ஹெவி மெட்டல்ஸ் கண்டாமினன்ட்ஸ் ஃப்ரம் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது ஹெவி மெட்டல் கண்டாமினன்ட்ஸ் இதில் வந்து ஆக்சுவலி மெயினாக என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் சைடில் என்னென்ன ஆக்சுவலி வந்து ஹெவி மெட்டல்ஸ் நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டரில் இருக்குது அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனிக், ஃப்ளூரைட், அயன், யுரேனியம், நைட்ரேட், செலினிட்டி, அப்புறம் மேங்கனஸ், ரேடான், ஸ்டோன்சியம், அப்புறம் வந்து குரோமியம், செலினியம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மெட்டலாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஹெவி மெட்டல்ஸ்ன்னு இவங்க மெயினாக எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆர்சனிக் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஹெவி மெட்டல்ஸை நம்ம வந்து தண்ணியிலேருந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். கிரவுண்ட் வாட்டரில் நிறையவே வந்து அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறையவே வந்துருக்கு இதுக்கு முன்னாடி. பட் ஆனால் அது என்ன ஆகுது, லேண்ட்லேயே வந்து மறுபடியும் செக்ரேட் ஆகிட்டு மறுபடியும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கே போகுது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மறுபடியும் அந்த லேண்ட்லேயே ஸ்டோர் ஆகுறதுனால அது தண்ணிக்கு போகிற விஷயம் வந்து நம்ம அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதில் வந்து செப்பரேட் பண்ணுறத மட்டுமே வந்து இத்தனை நாள் வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே நீக்கிட்டு அது கலக்காமல் இருக்க அந்த ஆர்சனிக் வந்து மறுபடியும் அந்த தண்ணி கூடயோ இல்லை என்விரான்மெண்ட் மற்ற இது கூடயோ மற்ற நம்ம யூஸ் பண்ணுற மற்ற திங்ஸ் கூடயோ இல்லை சாயிலோ வாட்டரோ எதுவாக இருந்தாலும் அது கூட கலக்காமல் இருக்கிறதுக்காக அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக பேட்டன்ட்டும் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஸ்சி தான் வந்து இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். ஸோ இதுதான் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ அந்தென் இதெல்லாம் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அந்தென் இந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் ஆகிறதெல்லாம் வந்து பாருங்கள், யார் யார் என்னென்ன மினிஸ்டர் ஆகிருக்காங்க அப்படின்றத. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்டி ஜென்ரல் உபேந்திர திவானி டு டேக் ஓவர் ஆஸ் ஆர்மி சீஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரல் ஆர்மி சீஃப் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் பாண்டே அவர்கள் தான். அவருடைய நார்மலாக யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டைம் பீரியட் ஆஃப் ஒர்க்கிங் வந்து May 31 வந்து முடியுது. பட் ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா June 30 வரைக்கும் அவருடைய ஒர்க்கிங் பீரியடை வந்து நீடித்தாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம நிறைய வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. அதாவது அப்கமிங் உபேந்திர திவானியோட ஆர்மி சீஃபாக ஆக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்ன ஏது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து குழப்பமடைய வச்சுது இந்த ஒரு ஒன் மந்த்து ஏன் நீடித்தாங்க அப்படின்றது வந்து. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. 1971 தான் இந்த பாகிஸ்தான் அந்த மாதிரி வார் அந்த பங்களாதேஷில் வந்து தனியாக பிரிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப நிறையவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாருன்றதுக்காக அவருடைய டைம் பீரியடை 1 மந்த் நீடிச்சாங்க. 1971 அது நடந்தது. ஸோ அந்த இப்போ தான் அது நடக்குது. ஸோ இது ஏன் வந்து பண்ணாங்க அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து இது யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசிசி அப்படின்னு சொல்லலாம், அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த காலாவதியை வந்து அதிகப்படுத்துறது இல்லை வந்து அடுத்த ஆர்மி சீஃப் யார் முடிவு பண்ணுறது எல்லாமே அவங்க தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் வந்து கொண்ட ஒரு குழு தான் இந்த ஏசிசி அப்படின்றது. ஸோ இப்போ வந்து அந்த குழப்பத்திலேருந்து நீக்கப்படுற மாதிரி உபேந்திர திவானியை வந்து June 30 அன்றைக்கி அவங்க வந்து ஆர்மி சீஃபாக வந்து போஸ்டிங் எடுக்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம். ஸோ அடுத்த ஆர்மி சீஃப் வந்து இந்த ஜென்ரல் உபேந்திர திவானி தான் அப்படின்றது இன்றைக்கி முடிவாயிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கல் தான் இது. ஸோ தென் மற்றபடி இங்கே வேறு எதுவும் ரொம்ப நிறைய இந்த நீட் பேப்பர் லீக் இதை பற்றிலாம் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இப்போ இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிறைய இப்போது புதுசாக வந்த மினிஸ்டர்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க.
ஏன்னா வந்து யார் யார் என்னென்ன மினிஸ்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எப்போவுமே மாறிட்டே இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த 5 இயர்ஸ்க்கு அவங்கன்றதுனால ஸோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி யார் யார் என்னென்ன மினிஸ்டர்ஸ் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ ஓகே. அண்ட் தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா will work faster to double income of farmers says agricultural minister அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக தலைமை தாங்கியிருக்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபார்மர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்து இதில் இருக்குது இன்றைக்கி நியூஸாக. ஸோ நம்ம இதெல்லாம் இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறையவே இருக்குது. ரிப்பீட்டடாக தான் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ தென் இதோட ஸ்போர்ட்ஸ்லேயும் அவ்வளோவா இல்லை. ஸோ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். பீகார்ஸ் கால் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்லாம் வந்து இங்கே ரொம்பவே டீப்பாக வந்து அவ்வளோவா மென்ஷன் பண்ணலை அவ்வளோவா. ஆக்சுவலி இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் வித் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் could reserve 90% of funds from the center when it comes to schemes sponsored by union government as against other states which reserves only around 60% to 80% of funds from the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் இதில் வந்து பார்க்குறேன். ஸோ ஸ்பெஷல் கேட்டகிரின்னு ஏன் வந்து வைக்கிறாங்கன்னா ஸோ அவங்கள ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்பெஷல் கேட்டகிரியாக வைக்கிறாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஆல்மோஸ்ட் 60 to 80% தான் வந்து சென்டர்கிட்டேருந்து ஃபண்டு வரும். மோஸ்ட்லி நம்ம எந்த ஒரு ஸ்கீம்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் வந்து 60 to 80% வந்து நார்மலாக ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஸ்கீம்ஸ்க்கெலாம். பட் ஆனால் இந்த ஸ்பெஷல் கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா 90% வந்து சென்டரே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின அந்த ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றபடி சிம்பிளாக தான் இருக்குது, நீங்கள் இதில் படித்து பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஃபைனலி வி ரீச் தென். மீண்டும் நிறைய மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.